மட்டும் தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. அப்புறம் நீங்க என்ன மனுஷனாவே பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம். நாங்க ஒன்றும் உணர்ச்சியோ பாசமோ இல்லாதவங்கலாம் இல்லை. எங்களுக்கும் உறவு குடும்பம்னு எல்லாமே இருக்கு. ஆனா உன்ன மாதிரி பாசம்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் வெட்டு கொத்துன்னு சீரழிஞ்சு இந்த ஜெயில வந்து கிடக்குறோம். நீ கேட்ட கேள்வி நியாயமானது தான், நாங்க ஒத்துக்கிறோம். இது வரைக்கும் உன்கிட்ட செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. நானும் மனுஷன்தான்ப்பா. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்ன விட்டுருங்க. அப்படிலாம் விட்டுற முடியாதுப்பா. இங்க பாருங்க, என்ன உண்மையிலே கொலைகாரனா மாத்திராதீங்க. ஐயோ, நான் அதை சொல்லலப்பா, நீ தப்பா எடுத்துக்காத. நான் உன்கிட்ட சொல்ல வந்தது உன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான். என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. இங்க பார்வேலு, நியாயம் உன் பக்கம் இருக்கு. நீ உன் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல் கோர்ட்ல முறையீடு பண்ணு. உன் பொண்டாட்டி இருக்காங்கன்னு சொன்னல, இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணி திரும்பவும் விசாரிக்க சொல்லு. அப்படி செஞ்சா நிச்சயம் உனக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஆமா வேலு, நானே உனக்கு இதை சொல்லலான்னு இருந்தேன். நிறைய கேஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு வேலு, நீ முயற்சி பண்ணி பாரு. அப்படி ஒரு நல்லது நடக்கணும்னு இருந்தா அது எப்பவோ நடந்திருக்கும். எனக்கு இந்த கேஸ்ல நல்லது நடக்கும் நம்பிக்கையெல்லாம் இல்லை. நீதியெல்லாம் செத்து போயிருச்சு. என்னை சிக்க வைக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் கோர்ட்ல வாதாடுறது நேரத்தை தான் வீணாக்கும். நான் என் செல்வியை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல. அப்புறம் இங்கேயே கடந்த தூக்குல தொங்க போறியா? உன் பொண்டாட்டிய பார்க்கணும், உங்க அம்மாவை பார்க்கணும், உன் குடும்பத்தோட வாழணும்னு ஆசை இல்லையா? இருக்கு. இப்பதான் அதிகமான ஆசை இருக்கு. இப்பவே இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போய் என் செல்வியை பார்க்கணும் போல இருக்கு. அப்ப அதை செய். வேலு, என்ன யோசிக்கிற? இவங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாரு, நீ இருந்தேன்னா உனக்கு தூக்கு கன்ஃபார்ம். அதுவே நீ தப்பிச்சு போனேன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நீ தப்பிச்சு வடநாடு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். இங்க பாரு, உனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு தூக்கு கயிறு, இன்னொன்னு தப்பிச்சு போய் உன் குடும்பத்தோட இருக்கிறது. நீ வெளியில போனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணலன்னு இந்த கேஸை நடத்தி உன் மேல தப்பு இல்லைன்னு நீ நிரூபிச்சா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, உன் மேல இறக்கப்பட்டுதான் இப்படி ஒரு வாய்ப்பை உனக்கு சொல்றேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஒன்னும் அவசரம் இல்லை. நீ வாடா. போமா. வாங்கப்பா. யாராவது இருக்கீங்களா? மேடம், அர்ச்சனா மேடம், மேடம். அப்பா வாங்க. வாங்க செல்வி, உட்காருங்க. உட்காருங்க. அர்ச்சனா, நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அட்டெண்ட் பண்ணவே இல்லை. ஆமாம்மா, ஆபீஸ்ல போய் பார்த்தோம், நீங்க அங்க இல்ல. அதனாலதாம்மா நேரா வீட்டுக்கே வந்துட்டோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க குழந்தையா? ஆமா. பேர் என்ன? வைஷு. என்னாச்சு மேடம்? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? வீட்டில் வந்து உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். ஆனா வேற வழி இல்லாம தான் நேர்ல வீட்டில் வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆம், பரவாயில்ல, சொல்லுங்க. வேலோட கேஸ்ல இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
வீட்ல எல்லாரும் அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஆனா தப்பே செய்யாத ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறது நியாயமே இல்ல. இப்படி பணம் இருக்கிறவங்க எல்லாம் சட்டத்தை கூட விலைக்கு வாங்கிடலான்னு சொன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு? அப்புறம் இந்த நீதி நியாயம் இதெல்லாம் எதுக்கு? மாப்பிளைக்கு இங்க இருக்கிறவங்க தப்பான தீர்ப்பு எழுதி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்கலாம். உண்மையாவே தப்பு செஞ்சவங்க வெளியில இருக்கும்போது என் மாப்பிள்ளை எந்த தப்புமே செய்யாம இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. எப்படியாவது தூக்கு தண்டனையில இருந்து அவரை காப்பாற்றணும். அதுக்கு மேல் கோர்ட்ல மேல்முறையீடு நீங்க தான் செய்யணும். அதுக்கு ஆகிற செலவுக்கான பணத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆமா மேடம், தூக்கு தண்டனை இந்த வாரத்துக்குள்ள நிறைவேற்றணும்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்குள்ள மேல்முறையீடு பண்ணி என் தம்பியை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில எடுக்கணும். அர்ச்சனா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க. செல்வி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வேலுவுக்கு தூக்கு தண்டனை ஜட்ஜி தீர்ப்பு எழுதுவாரு நான் எதிர்பார்க்கல. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல இந்த கேஸ்ல நான் ஆஜராக முடியாது. என்னது, ஆஜராக முடியாதா? என்ன சொல்றீங்க? செல்வி, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. என் கரியரை விட என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான். அர்ச்சனா, எனக்கு எதுவுமே புரியல. நீங்க சொல்றதுக்கும் இந்த கேஸ்ல ஆஜராக மாட்டேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு செல்வி. நான் என் சக்திக்கு மீறி இந்த கேஸ்ல போராடிட்டேன். இதுக்கு மேல நீங்க மேல்முறையீடு பண்ணாலும் இந்த கேஸ்ல வேலுவுக்கு சாதகமா தீர்ப்பு அமையும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன அர்ச்சனா, நம்பிக்கை இல்லையா? நீங்க தானே எத்தனையோ கேஸுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு தப்பா எழுதி அது மேல் கோர்ட்டுக்கு போய் அங்க மேல்முறையீடு பண்ணி ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கு. நம்ம வேலுவுக்கும் அதே மாதிரி மேல்முறையீடு பண்ணி அவரை நிச்சயம் இதுல இருந்து காப்பாத்தலான்னு எங்க கிட்ட சொன்னீங்களே. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப என்னால இந்த கேஸ்ல ஆஜராக முடியாது. அதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அதான் ஏன்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது பேசணும்னா என்ன வந்து ஆபீஸ்ல பார்க்கணும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன லாயர் மேடம், பகையாளியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி உபசரிக்கிறது தான் நம்ம கலாச்சாரம். உங்களுக்கு எனக்கும் பகை இல்லதான். ஆனா இது ஏன் வீடு. இங்க நான் ஆபீஸ் விஷயமா என் கிளையண்ட் கிட்ட கூட பேசுறது இல்ல. மோரெவர், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.